आखिर कैसी होगी धर्मराज की सजा? கடைசியாக தர்மராஜனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும்? मनसा में तूफान तो बहुत आवेगा, परंतु कर्मेंद्रियों से न करना है। மனதில் புயல் அதிகமாக வரும்தான், ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலமாக அதை செய்யக்கூடாது. कर्मेंद्रियों से कर बैठे तो उन कर्मेंद्रियों को काटा जावेगा। ஒருவேளை கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்து விட்டீர்கள் என்றால் பிறகு அந்த கர்மேந்திரியத்தை வெட்டப்படும். वह अंग काटा जावेगा। அந்த இந்திரியத்தை, அந்த உறுப்பை வெட்டப்படும். अगर दान देकर फिर किस पर क्रोध किया तो वहाँ जबान काटी जावेगी। ஒருவேளை தானம் கொடுத்துவிட்டு பிறகு யார் மீதாவது கோவப்பட்டீர்கள் என்றால் பிறகு அந்த நாக்கு வெட்டப்படும். धर्मराज बाबा घड़ी घड़ी इंद्रिया कटवाते जावेंगे। தர்மராஜ் பாபா நொடிக்கு நொடி இந்திரியங்களை வெட்டி கொண்டே இருப்பார். मुरली तारीख 14 अप्रैल 1973 पृष्ठ 2 मध्य। முரளி தேதி 14/4/73 பக்கம் 2 நடுவில்.